ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான் சார், நிக்கிக்கான பிளாட்ஃபார்ம் தான் இது. பிகாஸ் நானும் ராகேஷ் நிக்கி கூட 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் பழகிருக்கோம். இவ்வளோ டவுன்ஃபால் ஆகி நம்ம இந்த ஷோ நடத்தணுமா அப்படின்னு நிறைய பேர் நாங்க பார்த்துருக்கோம். நிக்கி வந்து இறங்கி செய்வா. This is the platform for him and he has proven it right. அதிர்ச்சி சொல்ல எப்படி இருக்கு? ஆக்சுவலி என்னன்னா சாட்டர்டே எபிசோட் வந்து இந்த காம்போ ஆக்கும்போது நான் வந்து இன்னைக்கு உண்மையிலே வேண்டிட்டு தான் வந்தேன். சாமிக்கிட்டே சத்தியமாக பிரீத்தாவும் வாய்ஸ் மட்டும் எனக்கு காம்போ ஆயிடவே கூடாது, எக்காரத்துக்கு கொண்டு காம்போ ஆயிருக்கும். ஏன்னா என்னால் இப்போ நான் வாய்ஸை நான் ஏதாவது ஆனாலோ இல்லைனா அடுத்த 10-20 நாள் இல்லை சத்தியமாக நான் தாண்டவே முடியாது. எனக்கு அது ஒரு மாதிரி எப்படி சொல்லிட்டு ஜெயிலில் போட்டு அடித்த மாதிரி அந்த ஃபீல் எனக்கு டம்ப் ஆகிட்டே இருந்துச்சு. அப்புறம் ஒரு தடவை ஆனதுக்கப்புறம் என்னடா இப்படி ஆகிடுச்சு சொல்லிட்டு நான் உண்மையிலே நடுவில் இப்போ 2-3 ரெஸ்ட்ரூம் போனேன். ரெஸ்ட்ரூம் போகவே இல்லை, நான் ரூமஸாக ஃபீல் பண்ணிட்டு தான் இருந்தேன். இப்போ என்ன போகுதுன்னு தெரியல. ஏன்னா நான் கோல்டன் டேபிள் முடிச்சதுக்கப்புறமே எனக்கு பயம். ஏன்னா நான் போனது என்பி எப்படி பார்த்தனோ அந்த மாதிரி தான் பிரீத்தாவும் வாய்ஸ் இந்த வாட்டி நான் எல்லாரையும் பார்க்குறேன். என்ன ஒரு டைம் என்ன ஆகுதுன்னா சமைக்கும் போது தங்கச்சி மட்டும் இப்போ நம்ம பண்ண பரவாயில்ல, திடீர்னு பெஸ்ட் நான் வராரு, உனக்கு எதாவது தேவையா ஃபைனல் இன்னொரு அவர் ஃபைனலிஸ்ட்டு யாராக இருந்தாலும் என்ன யோசிப்பாங்கன்னா ஐயோ இந்த இன்னொரு பொண்ணு வந்துருச்சுன்னா நமக்கு டஃப் கொடுக்கும் அப்படின்னு வந்து கேட்டுட்டா இருக்குது. திடீர்னு டெல்லாம் அவருக்கு அதை எடுத்துரும் இது எடுத்துரும் கேட்குது. திடீர்னு வாய்ஸ் இவங்க 2 பேரும் தான் போட்டியே, ஆனால் இவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க, அகரகர் இவங்க கொடுத்துக்கிறாங்க, இதை மாற்றிக்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. இவங்களுக்குள்ள போட்டி எல்லாமே மாற்றிக்கிறாங்க, எல்லா பொருளும் எடுத்துக்கிறாங்க. இவ்வளோ ஃபீல் இப்படி ஒரு டீம் இப்படி ஒரு ஆட்கள் ஏன்னா எங்களால் போச்சுன்னா நான் தாங்கவே முடியாது. காலையிலேருந்து எனக்கு அது ஓடிக்கிட்டே இருந்துச்சு, ஐயோ பிரீத்தா எதுவுமே ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இப்போ வாய்ஸும் இந்த அந்த ஸ்டாண்டிங் வருஷம் வாய்ஸ் வாங்கினதுலேருந்து பிரீத்தா வாங்கினதுக்கப்புறம் எனக்கு தெரியல, நான் வேறு ஜாலி முள்ள தான் இருந்தேன், டோட்டலாக ஆஃப் ஆகிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குச்சு. சீசன் முடியதெல்லாம் தாண்டி ஒரு மனசுக்கு நிறையவா இருக்குது. போன சீசனும் சரி இந்த சீசனும் சரி நிறைய பேர் சம்பாதிச்சிருக்கேன் செஃப், நல்ல மனுஷங்களை. உங்களிருந்து எல்லாருமே இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே தேங்க்யூ ஸோ மச். இப்படி ஷோ கொடுத்ததுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப அப்படி எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏய் இன்னும் 2 வாரம் இருக்கு, என்ன ஃபைனல்ஸ் முடிச்சு கிளம்புற மாதிரி பேசுறீங்க? 2 வாரம் கிட்ட பார்த்துட்டு போடா, நாங்க 2 பேரும் உங்களை கட்டி பிடிச்சிக்கலாம். இந்த செட்டிலேயே நான் உண்மையாவே சொல்றேன், இவங்க 2 பேரையும் தான் நான் பேரண்ட்ஸா பார்க்கறேன். நான் இப்போ இத்தனை வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். நான் 16 வயசில் வந்தது. அப்போலேருந்து வந்து நான் ஒரு விஷயம் மெயின்டைன் பண்ணியிருக்கேன். இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற யாரு கூடயும் பர்சனல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்க வேண்டாம். வாடா போடி அப்படின்னலாம் நான் வந்து என்னோட ப்ரொஃபஷனில் இருக்கிற யாரையும் கூப்பிட மாட்டேன். ஆனால் இங்கே வந்து அந்த வாடா போடி ரிலேஷன்ஷிப் ஆச்சு. இவங்க ஜெயிச்சா எனக்கு வந்து நான் ஜெயிக்கிறத விட இவங்க ஜெயிச்சா நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்ற மாதிரி தான். இப்போ வந்தபோது நிறைய பேர் கேட்டேன் ஏன் நீங்கள் டல்லாக இருக்கீங்க அப்படின்னு. ஆனால் உண்மையில நான் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருந்தேன். இவங்க ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து விட்டுருவாங்களோ, நல்லா பண்ணுவாங்களோ அப்படின்னு யோசிச்சு நான் உண்மையிலே டென்ஷனாக தான் இருந்தேன். அப்போ எல்லாரும் கேட்டாங்க நீ ஃபைனலிஸ்ட் ஆகிட்டேன் சந்தோஷமாக நடக்கலாமே அப்படின்னு. என்னால் அப்படி பண்ண முடியாது. அவங்க அப்படி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது நான் எப்படி சந்தோஷமாக நடக்க முடியும்? என்னால் அது பண்ணவே முடியாது.